வணக்கம், என்னோட பெயர் டாக்டர் விக்னேஷ். நான் கடந்த 20 ஆண்டுகளாக திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் எறும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக பணியில் உள்ளேன். இப்போ ஸ்டேஜ் 1 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அந்த ஸ்டேஜ் 1ல என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யலாம்? இப்போ ஒரு நோயாளிக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முட்டி வலி வருது அல்லது இடுப்பு வலி ஏற்படுது. ஆனா அவருடைய எல்லா அன்றாட வாழ்க்கையில அவர் எல்லாமே செய்ய முடியுது. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் வலி எடுக்குதுன்னா அந்த ஸ்டேஜ்ல சில டேப்லெட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிசியோதெரப்பியும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இருந்து சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த வலியை மாத்திரை இல்லாம நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த முட்டியும் மேற்கொண்டு தேயாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அது நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன எடுக்கணும். ஒவ்வொரு முட்டிக்கும் ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் இருக்கு. அதை செய்யும் போது கண்டிப்பா அந்த உங்களுடைய முட்டியோடைய லைஃப் டைமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நீங்க எல்லாம் கேட்கலாம், சின்ன வயசுலயே முட்டியை மாத்திரலாமே டாக்டர், இப்பதான் 30-35 வயசுலயே வலி வந்துருச்சுனாலும் மாத்திரலாம்னு நீங்க கேட்கலாம். உண்மைதான், நம்ம முட்டியை மாத்திட்டோம் அப்படின்னா 80-90% அந்த பெயின் கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆயிரும். பட் நீங்க என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, நம்ம போடக்கூடிய அந்த செயற்கை முட்டியுமே அதுக்கும் ஒரு லைஃப், அதுக்கும் ஒரு காலம் இருக்கு. எல்லா முட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்க காலம் பூரா வராது. இன்னைக்கு நல்ல மூட்டுகள் அவைலபிளா இருக்கு. பட் எவ்வளவு நல்ல மூட்டை நம்ம போட்டாலுமே, செயற்கை மூட்டை நம்ம போட்டாலுமே 25 வருஷத்துல இருந்து 30 வருஷம் வரைக்கும் தான் அதுவுமே தாங்கும். இந்த ஒரு காரணத்தினாலதான் நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிசின்ஸோ இல்லது வேற ஏதாவது மூட்டு ஊசிகளோ கொடுத்து அந்த வலி இல்லாம செஞ்சு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை ஒரு 60 வயசுக்கு மேல தள்ளி செய்ய முடியுமோ நாங்க முயற்சி பண்ணுவோம். 35 வயசுல ஒருத்தர் ரொம்ப அட்வான்ஸ்டா தேய்மானத்தோட வர்றாரு, அவங்களால நடக்கவே முடியல அப்படிங்கும் போது இல்ல இன்னும் நீங்க ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 20 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அந்த மாதிரி நோயாளிகளுக்கு நம்ம வேற வழியே இல்லாம உடனடியாக ஒரு செயற்கை மூட்டை நாம் பொருத்த வேண்டிய ஒரு அவசிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனா அந்த மாதிரி நோயாளிகளுக்கு நாங்க தெளிவா முன்னாடியே சொல்லிடுவோம், இதனுடைய லைஃப் ஆவரேஜா ஒரு 20 to 30 இயர்ஸ் வரலாம். அந்த 20-30 வருஷம் கழிச்சு மீண்டும் இன்னொரு மூட்டு பொருத்த வேண்டியது இருக்கும் என்பதை நாங்க தெளிவாகவே சொல்லிடுவோம். பேஷண்ட் எல்லாத்துக்குமே நாங்க கிளியர் கவுன்சிலிங் கொடுத்துருவோம். ஸ்டேஜ் 1ல இருந்து நம்ம ஸ்டேஜ் 4 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம வந்துருச்சு, மூட்டு கம்ப்ளீட்டா சேதமானதுக்கு அப்புறமேலு அடுத்து எப்படி ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். கண்டிப்பா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு குறைஞ்ச செலவுல நம்ம செய்ய முடியாது. இன்றைய காலத்துல எவ்வளவு கம்மியான விலையான முட்டி நம்ம போட்டாலுமே மினிமம் 1 to 1.5 lakhs செலவாகும். 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் செலவாயிரும். அதிகபட்சம் ஒரு 2-3 லட்சம் வரைக்கும் கூட போகலாம். நம்ம என்ன முட்டி உள்ள போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இது யார் பெஸ்ட் பர்சன் உங்களுக்கு அது டிசைட் பண்றதுன்னா உங்களுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் மட்டும்தான். ஸோ நீங்க அந்த மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறதுலையும் அந்த மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க வேணும். எப்படி நீங்க உங்களுடைய மருத்துவரை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஒரு டாக்டர் கிட்ட போறதுக்கு இன்னொரு 2-3 கன்சல்டேஷன் பண்ணிக்கிங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த சர்ஜன் எத்தனை பேருக்கு பண்ணிருக்காங்க, அந்த பேஷண்ட்ஸோடைய ரெஃபரன்ஸ் வாங்குங்க, அவங்க கிட்டயும் பேசுங்க, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி என்னன்னு பாருங்க. அந்த மருத்துவமனையை பத்தி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட என்கொயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது எல்லா பக்கமும் செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் தேவை. அதுக்கு பேரு லேமினார் ஏர்ஃப்ளோ தியேட்டர். ஏன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையினுடைய மிக ஒரு கொடூரமான ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா சலம் பிடித்தல், இன்ஃபெக்ஷன். ஒரு நல்ல தியேட்டர், ஒரு லேமினா ஏர்ஃப்ளோ தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லேமினா ஏர்ஃப்ளோ தியேட்டர்ல அதை செய்யும் போது அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ரேட் பாத்தீங்கன்னா ஹார்ட்லி 1-2% மட்டும்தான். இந்த லேமினா ஏர்ஃப்ளோ தியேட்டர்ல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய மெக்கானிசம் எப்படின்னா, அந்த தியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய காத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு 6-8 வாட்டி கம்ப்ளீட்டா அந்த காத்தே ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல தியேட்டர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர்ல இருக்கும். அதாவது பாசிட்டிவ் ப்ரெஷர்ல ஒரு பாசிட்டிவான அழுத்தத்துல இருக்கும்போது வெளியிருந்து எந்த ஒரு காத்தோ எதுவுமே உள்ள வராது. ஏன்னா இன்னைக்கு இந்த சலம் பிடிக்கிறது, இந்த கிருமிகள் அந்த முட்டில போய் உட்கார்றதுக்கான ஒரே வாய்ப்பு இந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த காத்து தான்.
ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க ப்ராப்பரா என்கொயர் பண்ணிட்டு ஒரு சர்ஜன் இல்லாம இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட கூட ஒரு கருத்து வாங்கிட்டு நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க பண்ணணுங்கிறத நீங்க தேர்ந்தெடுக்கணும். சரி, இப்போ நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு நம்ம தயாராயிட்டோம். இனி அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய வேணும்? அது நீங்க உங்க ஹாஸ்பிட்டல்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் திங் கவுன்சிலிங். உங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு போயிருங்க. எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஓப்பனா பேசணும். அதுக்கப்புறமேலு அவங்க ஒரு செட் ஆஃப் பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்கோ இது எல்லாமே பார்ப்பாங்க. உங்களோட உடம்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தகுதியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் வாங்கினதுக்கு அப்புறமேலு தான் இந்த அறுவை சிகிச்சையை நம்ம செய்ய வேணும். இப்போ இதுல ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. யார் யாருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கொஞ்சம் சான்சஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன் அதிகம். இதுல நம்பர் 1 சக்கரை நோயாளிகள். இப்போ நான் சக்கரை நோயாளிகள் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் சொன்னாலுமே சக்கரை நோயாளிகள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தமாகாது. சுகர் பக்காவா கண்ட்ரோலா இருக்கணும். நீங்க ஏதாவது ஒரு ரீடிங் எடுத்துட்டு டாக்டர் எனக்கு 200க்கு கீழே இருக்கு அதனால நான் பண்ண போறேன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு ஐடியலா ஃபாஸ்டிங் சுகர், அப்புறம் சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல் சுகர் அலாங் வித் HbA1c. இந்த HbA1c ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபார் டயபெட்டிஸ். காரணம் என்னன்னா HbA1c டெஸ்ட் எடுக்கும்போது HbA1c 8க்கு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். சரி, ஒருவேளை 8க்கு மேல இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க. பொறுமையா ஒரு சக்கரை டாக்டரை பாருங்க. ப்ராப்பரா சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு HbA1c 8க்கு கீழே போனதுக்கு அப்புறமேலு நீங்க மீண்டும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை டாக்டரிடம் போய் உங்களுடைய ரிப்போர்ட்ஸை காமிச்சு நீங்க சர்ஜரி பண்ணிக்கலாம்.